இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 4ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இந்த இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 1-4 முடிய. சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்க முடியும்? எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நினைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையில் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 22. பல்லவி. ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக. உமக்கு அஞ்சுவோர் முன்னிலையில் என் பொருத்தனைகளை செலுத்துவேன். எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர். ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக. அவர்கள் இதயம் என்றென்றும் வாழ்த்துவதாக. பல்லவி. ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக. பூவுலகின் கடை எல்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர். பிற இனத்து குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னிலையில் விழுந்து பணிவர். பல்லவி. ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக. வருங்கால தலைமுறையினர் அவரை தொழுவர். இனி வரும் தலைமுறையினருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கப்படும். அவர்கள் வந்து அவரது நீதியை அறிவிப்பர். இனி பிறக்க போகும் மக்களுக்கு இதை அவரே செய்தார் என்பர். பல்லவி. ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 21-43 முடிய. இயேசு படகிலேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள். நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வார் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல்
மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தா கூம் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வுலகில் நமக்கு பல முன்மாதிரிகள் இருக்கலாம். அவர்கள் எல்லாரையும் விட இயேசுவே சிறந்த முன்மாதிரி. ஏனெனில் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், நம்பிக்கையை தொடங்கி வைத்தவரும் அதை நிறைவேற்றுபவரும் இயேசு கிறிஸ்துவே. அதனால் நாம் அவர் மீது நமது கண்களை பதிய வைத்து வாழ வேண்டும். இது மிகவும் முக்கியம். ஆண்டவர் இயேசுவின் மீது தங்கள் கண்களை பதிய வைத்து வாழ்ந்தவர்கள் ஸ்தேவான், பவுல் போன்று பலர் இருந்தாலும் திருத்தூதர்கள் பணி 7ஆம் அதிகாரம் 55 மற்றும் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 3ஆம் அதிகாரம் 8 பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியில் இடம்பெறும் இருவர் குறிப்பிட தகுந்தவர்கள். ஒருவர் 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்மணி. இன்னொருவர் தொழுகை கூட தலைவரான யாயிர்.
தன்னிடமிருந்த நோய் நீங்க வேண்டும் என்று பலரையும் போய் பார்த்தபோதும் இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்மணியின் நோய் நீங்காத நிலையில் கடைசியில் அவர் இயேசுவிடம் நம்பிக்கையோடு வந்து அவரது ஆடையின் விளிம்பை தொட்டு நலம் பெறுகிறார். இயேசுவினுடைய ஆடையின் விளிம்பை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என்று அந்த பெண்மணி நம்பினார் எனில் அவர் இயேசுவின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டிருப்பார் என்பதை நாம் கற்பனை செய்து பார்த்து கொள்ளலாம். இயேசுவின் மீது தம் கண்களை பதிய வைத்து அவரிடமிருந்து ஆசியை பெற்ற இன்னொருவர் தொழுகைக்கூட தலைவர். இவர் சாகும் தருவாயில் இருக்கும் தன் மகளுக்கு நலமளிக்க வேண்டும் என்று இயேசுவிடம் நம்பி வருகிறார். அந்த நம்பிக்கை அணையாமல் காத்து தன் மகளை உயிரோடு திரும்ப பெறுகிறார். இதன் மூலம் நம்மிடம் நம்பிக்கை இருக்கும்போது எல்லா ஆசிகளையும் பெறலாம் என்பது உறுதியாகிறது. இன்று நாம் பதிலுரை பாடலாக பாடக்கேட்ட திருப்பாடல் அதிகாரம் 22 ஆண்டவரை நாடி அவரிடமிருந்து ஆசியை பெறுவோர் அவரை புகழ்வார்களாக என்கிறது. தாவீது ஆண்டவரை நாடி அவரிடமிருந்து எல்லா ஆசியை பெற்றார். நாம் ஆண்டவரை நம்பிக்கையோடு நாடினால் நலம் பெறுவோம். அவ்வாறு நலம் பெறும் நாம் அவரை போற்றி புகழ்வது கடமை. நீல் ஆம்ஸ்ட்ராங்கின் நம்பிக்கை. 1969 ஆண்டு ஜூலை 20 நாள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் ஒரு முக்கியமான நாள். ஏனெனில் அன்றுதான் நீல் ஆம்ஸ்ட்ராங் மனிதன் நிலவில் முதல் முறையாக காலடி எடுத்து வைத்தான். நீல் ஆம்ஸ்ட்ராங்கால் அவ்வளவு எளிதாக நிலவில் காலடி எடுத்து வைத்திருக்க முடியாது. அதற்கு அவருக்கு மிகுந்த நம்பிக்கை தேவைப்பட்டிருக்கும். கடவுளை அணுகி செல்வதற்கும் அவரிடமிருந்து ஆசியையும் அருளையும் பெறுவதற்கு நமக்கு நம்பிக்கை தேவைப்படுகிறது. ஏனெனில் எபிரேய திருமுகத்தின் ஆசிரியர் சொல்வது போல, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியாது என்று எபிரேயர் கடிதம் 11 அதிகாரம் 6 பார்க்கிறோம். இன்று நமக்கு ஆன்றோர் வாக்காக நம்பிக்கை என்பது கடவுளால் யாவற்றையும் செய்ய முடியும் என்று எதிர்நோக்கி இருப்பது கிடையாது. மாறாக கடவுளால் எதுவும் முடியும் என்பதை அறிவது என்பதாகும். இதை பென் ஸ்டெயின் இவ்வாறாக கூறுகிறார். இன்று நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் என்ன? 1. அவநம்பிக்கை சூழ்ந்துள்ள இடத்தில் நம்பிக்கை ஒளியை ஒளிர செய்ய வேண்டும். 2. ஆண்டவரை சிக்கென பற்றிக்கொள்வோம். அவரே நமக்கு அபயம் தருபவர். 3. எப்போதும் இயேசுவை நம் கண்முன் கொண்டு வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.